திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலோர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. தொழுமறுவல்லார் துயர்திற நினைந்து எழுமறுவல்லார் இசைப்பட விம்மி அழுமறுவல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மன்னினையே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இப்போ நம்ம 2வது திருமுறையில் 20வது பதிகம் திரு அழுந்தூர். இந்த அழுந்தூர் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் செல்கிற வழிபாதையில் இருக்குது. இறைவன் திரு வேதபுரீஸ்வரர், இறைவி சௌந்தர்யாம்பிகை. தீர்த்தம் வேத தீர்த்தம், அமிர்த தீர்த்தம். தலவிருஷம் சந்தனம். அகத்திய முனிவர் சிவபூஜை செய்து கொண்டிருந்த போது இந்த தலத்தில் இருந்து சிவபூஜை செஞ்சிட்டு இருந்தார். அப்போ ஊர்த்துவ வரதன் அப்படிங்கிற அந்த தேவர் ஆகாயத்தில் தேரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பூஜை செய்யும் போது மேலே போனனால அந்த தேர் மண்ணில் அழுந்திருச்சான். அப்படி தேர் அழுந்தியதால் திரு அழுந்தூர் அப்படிங்கிற காரணமாயிற்று, பேர் காரணமாயிற்று. இது 1வது பாடல். இந்த திரு அழுந்தூரில் இருக்கக்கூடிய அடியவர்கள் தொழுமாறு அவங்க அந்த நியமப்படி காலையில் நீராடி நீரும் ஆடி அப்புறம் பெருமானுக்கு நீரால் அபிஷேகம் செய்து பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து அப்புறம் தோத்திரங்கள் திருமுறைகள் இதெல்லாம் இசையோடு பாடி அவன் பெருங்கருணையை நினச்சி விம்மி அழுவாங்களாம். அப்படி அவன் செய்யக்கூடிய அந்த கருணை, அந்த செயல், அதெல்லாம் நினச்சி அவங்க விம்மி அழுவாங்க. அப்படியே அரற்றி இருக்கக்கூடிய, அப்படி அந்த அரற்றி நின்றதுனால அவங்களுடைய துயர், இந்த உலகத்துயர் நீங்குது. அப்புறம் உயிருக்கு பிறவி துன்பம் நீங்குது. இந்த 2ம் நீங்கு வகையில் வழிபாடு செய்யும்படி இந்த பெரிய கோயிலில் நீ நிலை பெற்று இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். 2வது பாடல். கடலில் நஞ்சு, அந்த கடலில் தோன்றிய நஞ்சை அமுதாக உண்டவன், என் உடலாய் உயிராய் உணர்வாய் இருக்கக்கூடியவன், அடல் என் எழிலே அடல் ஏறி வருபவன் அப்படிங்கிறார். அடியார்களின் உயிருக்கு தலைவனாக இருக்கிறார். உயிராய் என் உடல் உயிருக்கு தலைவனாக இருக்கிறார். இந்த உடல் நிலை பெறும்படி உடலாய் நிற்கின்றார். அடுத்தது உணர்வு என் உயிர்களோட அந்த அறிவை விளக்க உயிருக்கு உயிராயிருந்து உடனாயிருந்து செயல்படுகிறான். உடலாயும் இருக்கான், உயிராகவும் இருக்கான், என் உணர்வாய் அறிவுக்கு அறிவாயும் இருந்து செயல்படுறான். இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் அவன் உயிர்களோட பிரிப்பின்றி நிற்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய தலைவனே நாம் தொழுமாறு இந்த கோவிலில் அழுந்தூர் கோயிலில் எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். 3வது பாடல். கடிக்காடனே. அது கலிகாடல்னா எரிகாடு சுடுகாடு. அதிலிருந்து ஆடல் புரியக்கூடியவன், அந்த தீப்பிழம்பில் ஆடுபவன். பிறரால் பழிக்கப்படுதல் இல்லாத அந்த மறையோர்கள், அவங்க உன் புகழ் பாடுறதே, அவங்க அந்த திருவடியை பற்றி பாடுறதையே, அதனால் அவங்களுக்கு அழிவுபடுதல் இல்லாதவர்கள், அழிவு இல்லாதவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த அழுந்தூர் பெருமான் திருவடிகளை வழிபாடு செய்யும்படி நீ இந்த பெரிய கோயிலில் எழுந்தருளி இருக்கின்றாய் அப்படின்னு சொல்கிறார். 4வது பாடல். வான் மலை என் உயிர், இந்த நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த உயிர் எல்லாவற்றிலையும் அவன் கலந்து இருக்கிறான். அந்த அழுந்த அடியார்கள் தானே வழிபடும்படி இந்த பெரிய கோவிலில் நீ நிலை பெற்று இருக்கிறாய். எல்லாத்துலேயும் அவன் கலந்து இருக்கிறாங்கிற அந்த அவனுடைய கலப்புத்தன்மையை சொல்கிறார். அடுத்தது 5வது பாடல். அடியார்கள் தங்கள் உள்ளத்தில் அவனை ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் செல்வம், அதுதான் நிலையான செல்வம். அவன் திருவடியை உள்ளத்தில் ஏற்றி வழிபடல் தான் பெரும் பேரு, நாம் பெறுதற்கரிய பெரும் பேரு அப்படின்னு சொல்கிறார். 6வது பாடல். இந்த அழுந்தூரில் இருக்கக்கூடிய பெருமானை மறவாது தொழுது நிற்பவர்கள் பிறப்பு இறப்புங்கிற அந்த பிணி நோய் அது இல்லாத அங்கே இருக்கக்கூடிய அந்த மறையவர்கள் அவங்க அழுந்தூரில் வழிபடும்படி நீ நிலை பெற்று நிற்கின்றாய் அப்படிங்கிறார். 7வது பாடல். உயிர்கள் ஒன்று செய்யும் போது ஐயப்படுமா, அதுவா இதுவா, இதை செஞ்சால் நல்லதா அதை செஞ்சால் நல்லதான்னு அந்த தடுமாற்ற அறணும்னா இந்த அழுந்தூர் பெருமானை வழிபடும்படி நீ நிற்கின்றாய் இங்கே அப்படிங்கிறது. அந்த தடுமாற்றம் துயர் அது நீங்குமாறு
அழுந்தையூரில் எழுந்தருளி இருக்கின்றாய் அப்படின்னு சொல்கிறார். 8வது பாடல் வந்து பெரியதில் பெரியவன் சிறியதில் சிறியவன். அவன் அவனுடைய பெருமைக்கும் அவனுடைய நுண்மைக்கும் நம்ம உவமை சொல்ல முடியாது. பெரியதில் பெரியதாய் சிறியதில் சிறியவனாய் பிறைசூடிய அந்த நீலகண்ட பெருமான் மறையோர்கள் தொழும்படி இந்த திரு அழுந்தூரில் கோயில் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. 9வது பாடல் ராவணன் பற்றிய குறிப்பு. இங்கே 9வது பாடலில் தான் ராவணன் பற்றிய குறிப்பு வந்திருக்குது. எல்லா பதியத்துலேயும் 8வது பாடலில் வரும். இங்கே 9வது பாடலில் வந்திருக்குது. மணிகளாலான முடிவுடைய அந்த ராவணன் உடல் நெறியும்படி ஊன்றிய அழுந்தூர் பெருமான். அடுத்தது 10வது பாடல். 10வதுல திருமால் பிரம்மாவை சொல்லியிருக்கார். திருமால் பிரம்மா அறிய முடியாதபடி நின்ற தீத்திரள் மேனி பெருமான் அவன் திருவடியை வணங்கி போற்றும்படி அவனை அறியும்படி அவன் இந்த அழுந்தூரில் எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். 11வது பாடல் பதிக பலன். இதில் இந்த பதியத்தில் சமன் சாக்கியர்களை சொல்லலை. 11வது பாடல் இந்த திரு அருள் ஞானம் கொண்ட அழுந்தை மறையோர்கள் பெருஞானம் பெருகு ஞானம் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் திருஞானமுடைய சம்பந்த பெருமான் அவர் சொன்ன அந்த பாடல்களை பாட நமக்கு உரு ஞானம் உண்டாம் உணர்ந்தா தமக்கே. உரு ஞானம்னா அந்த ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். உண்டாம் நமக்கு யாருக்கு? அவனை உணர்ந்து நிற்கிறவங்களுக்கு அந்த ஞானம் உண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இதில் பெருஞானம்ங்கிறது அருஞானம்ங்கிறது திருவருள் ஞானம். அந்த திருவருள் வாய்க்கப்பெற்ற அந்த மறையோர்கள். பெருஞானம் அப்படிங்கிறது பெருகும் ஞானம், நம்ம பெறக்கூடிய ஞானம், அவனுடைய அந்த பேரருள் அப்படி நின்ற பெருமான். அப்புறம் திருஞான சம்பந்தன், திருவருளால் ஞானம் பெற்ற திருஞான சம்பந்த பெருமான். ஒரு ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம்தான் அவனுக்கு வடிவம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த பெருமானுடைய அந்த ஞானம் நமக்கு உண்டாம். யாருக்குன்னா அவனை உணர்ந்து இந்த பதியத்தை பாராயணம் செய்கிறவங்களுக்கு அவன் தன்னை அந்த ஞானம் தன்னை ஆளாக உடைய அடியாருக்கு அவனுக்கு அடிமையாய் நிற்றலே ஞானம் அப்படிங்கிறார். அவனுக்கு ஆளாய் உணர்ந்து நிற்றலே ஞானம் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சௌந்தராம்பிகை உடனாய் உரையும் வேதபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.